இந்த வெயில் காலத்துல வெள்ளரிக்காவை நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த வெள்ளரிக்காவை எப்படி யூஸ் பண்ணணுன்றதுக்கு ஒரு டிப்ஸ் மாரி சொல்லலான்னு. வெள்ளரிக்காய் மார்க்கெட்ல கிடைக்கிற வெள்ளரிக்காவ நல்ல ஒரு தரமான வெள்ளரிக்காயா வாங்கிக்கோங்க. புளிக்கக்கூடாது மெயினா. புளிப்பா வெள்ளையாவும் இருக்கக்கூடாது. ரொம்ப எல்லோ கலர்ல இருக்கக்கூடாது. ஏன்னா புளிச்ச வெள்ளரிக்காய் வந்து பித்தத்த ஜாஸ்தி பண்ணும். எதுக்கு நம்ம யூஸ் பண்றோமோ, அதுக்கு எதிர்மறையா அது செயல்படும். அதனால அது இல்லாம பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய் நல்ல ஒரு தரமான வெள்ளரிக்காய் புளிக்காத வெள்ளரிக்காவா வாங்கிட்டு, அத சாலடாவோ, ஜூஸாவோ யூஸ் பண்ணலாம். ஜூஸா யூஸ் பண்ணும்போது பசி கம்மியா இருக்கு. ஆனா தாகம் லைட்டா எடுக்குது. சோர்வு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, நீங்க வெள்ளரிக்காவ கம்மியா யூஸ் பண்ணுங்க. அதே நேரத்துல கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சுக்கு, கொஞ்சம் இந்துப்பு இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுங்க. ஜூஸ் மாதிரி இல்ல டைரக்ட்டா சாலடாவோ. ஒருவேளை உங்களுக்கு நல்ல பசி இருக்கு அப்படின்னா, நார்மலா நீங்க எப்பவும் போல சாலட் மாரியோ, இல்ல ஒரு ஜூஸ் மாரியோ வெல்லம் போட்டு நாட்டு சர்க்கரையோ போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பித்தம் அதிகமா இருக்கிறவங்க கல்கண்டு போட்டு வெள்ளரிக்காய் ஜூஸ் போட்டு சாப்பிடுறது நல்லது. அதே மாரி வெள்ளரி விதை இருக்கு பாருங்க. வெள்ளரி விதை வந்து சிறுநீர் கடுப்பு, எரிச்சல், கிட்னி ஸ்டோன் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நெறைய மருந்துகள் அது உபயோகிக்கிறோம். அதனால வெள்ளரிக்காய் நிஜமாவே ஒரு வரப்பிரசாதம் தான் அந்த வெயில் காலத்துக்கு. நல்ல நீர்க்கடுப்பு இல்லாம சிறுநீர் நல்லா போறதுக்கு உதவும் செய்யும். தாகத்தையும் தணிக்கும். கொஞ்சம் பலமும் கொடுக்கும். நமக்கு சோர்வையும் தணிக்கும்.